ஓகே. ஸோ இங்கே வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் இன்புட் ஆகுது, லென்த் அண்ட் வித். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஏரியாங்கிறத நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த 5 லென்த் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் வித் as 3, அதுக்கான ஏரியா என்னங்கிறது எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகணும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த குவிஸ்க்கு. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் ஆர் லென்த் இன்ட்டு வித். கரெக்டாக? ஸோ லென்த் இன்ட்டு வித் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் என்னோட ஏரியாவோட வேல்யூவாக இருக்க போகுது. இப்போ இந்த ஏரியாவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஏரியாங்கிறப்ப இந்த லென்த் இன்ட்டு வித் வந்து கால்குலேட் ஆகி ஏரியாவில் ஸ்டோர் ஆகும். அந்த ஏரியாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷன் காலுக்கு பதிலாக என்னோட ஆன்சர் வந்து அந்த ஏரியா வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், ஐ மீன் ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸோட வச்சு இருக்க இந்த குவிஸுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு என்ன வித்தியாசங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் குவிஸில் கடைசியாக பார்த்தா இந்த சாம்பிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல 5, 3ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸை இன்புட்டாக ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதுக்கான வேரியபிளை வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் நம்மளுக்கு வந்து என்ன 2 பேர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 பேராமீட்டர்ஸ் இன்புட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ அதே இது ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் இல்லையா? அந்த கால் பண்ணுற இடத்துல நம்ம இன்புட்டாக கொடுக்குற ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூஸை நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து 5, இன்னொன்று வந்து 3. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் நம்ம வந்து எத்தனை பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதே இது ஃபங்க்ஷன் காலிங்லனா அதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்க்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இந்த 2 டெர்மினாலஜியும் ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது, ஆனால் 2 வேறு இடத்துல. ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் ஆர்குமெண்ட் அண்ட் அ பேராமீட்டர். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேராமீட்டர்ஸ் ஒரு ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் தென் நான் வந்து ஒரு கமெண்ட்டாக வேணால் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, கீவேர்ட் ஆர்குமெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து அடுத்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் பொசிஷனல் ஆர்குமெண்ட். நம்ம போன தடவை பார்த்த கூட எரர் வந்துச்சு, 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன, அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது 3 விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குது, 5 and 3 இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். இங்கே லென்த் அண்ட் வித் வந்து இருக்குது. ஸோ இந்த மொதல் பொசிஷனில் இருக்கிறதுக்கு இந்த மொதல் வேல்யூ, ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாவது வேல்யூ, இந்த மாதிரி தானாகவே அதை மேப் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம எந்த ஆர்டரில் இன்புட் கொடுக்குறோமோ மேலே அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்க அதே ஆர்டரில் அந்த வேல்யூஸை மேப் பண்ணிக்கும். இதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் வந்து இது. ஓகே. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் காலில் இருக்க அதே ஆர்டரில் தான் மேலேயும் இருக்கும், இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஒவ்வொன்றையும் அங்கங்கே மேப் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு லென்த்து வித்துன்னு இருக்குது. இங்கே முதல்ல நான் 5ன்னு சொல்லியிருக்கேன், அது லென்த்துக்கானது. ரெண்டாவது வந்து 3ன்னு சொல்லியிருக்கேன், அது வித்துக்கானது. எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏரியா வந்து இங்கே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஸோ நான் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்க முடியும். இதே இது நான் இங்கே வந்து ஒரு 10 பேராமீட்டர் கொடுக்குறேன், A, B, C அப்புறம் D, இந்த மாதிரி ஒரு 10 பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ எனக்கு அது எந்த ஆர்டரில் வந்துச்சு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஒவ்வொரு வேல்யூவோட பேரை சொல்லி நம்ம வந்து இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து
length is equal to length is equal to 5 கமா போட்டு width is equal to 3 அதே மாதிரி கமா போட்டு a is equal to 6 அதுக்கப்புறம் d is equal to 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்டர் வந்து வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல லென்த்து தான் வைக்கணும், வித்து தான் வைக்கணும், அப்புறம் ஏபிசிடி இந்த ஆர்டரில் தான் வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் முதல்ல டி அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுக்குறான், அதுக்கப்புறம் லென்த்து வித்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நான் எந்த ஆர்டரில் வேணுன்னா நான் வந்து இதை பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸ் இருக்குது, இந்த 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் இது வேறு ஆர்டரில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஏன்னா நம்ம பேரை சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பேரை வச்சு அதை மேப் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ இங்கே டியோட வேல்யூ 2னா இந்த இடத்துல இருக்கிற டியை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேல்யூ 2. அப்புறம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5னா ஓகே, இங்கே இருக்கிற லென்த்து இதோட வேல்யூ 5. அப்புறம் வித் 3 இதோட வேல்யூ 3. ஏ இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இதோட வேல்யூ 6. இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி கொடுக்குறனால அது அந்த பேரை வச்சு மேப் பண்ணிக்கும். இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஆர் நேம்ட் ஆர்குமெண்ட். இந்த மாதிரி பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன கீவேர்டோ இல்லை எந்த நேமோ அதை வச்சு நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ரெஸ்பெக்டிவ் நேம் இருக்கிற அந்த பேராமீட்டருக்கு போய் இந்த வேல்யூ அசைன் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ முதல்ல இருந்ததுக்கு போய்க்கிறேன். ஸோ லென்த் அண்ட் வித் மட்டும் எனக்கு இப்போ இருக்குது, அண்ட் இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு 5, வித் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லாமல் நான் 5 and 3 இதை மட்டும் சொல்கிறேன். நார்மல் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸாக வச்சுட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லென்த் 5 வித் 3 ரெண்டு வேல்யூஸையும் இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ 5 × 3 பண்ணி 15 தருது. இன்கேஸ் நான் இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ தான் தரேன், வித்துக்கான வேல்யூ தரல, லென்த்தை மட்டும் தான் தரேன். அப்போ இப்போ நம்ம ரன் பண்ண என்ன வரும்? எரர் வரும். நான் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும், அதில் வந்து இந்த ஒரு ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங், வித்துங்கிறது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் வருது. ஏன்னா 2 இன்புட் வேணும், ஒரு இன்புட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வித்தை இன்கேஸ் நான் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி பண்ணுறோம். ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணோன்னா பாருங்கள் 5ன்னு வருது. இப்போவும் நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப வேல்யூவை நான் கொடுக்கல, 1 2 இந்த மாதிரி சொல்லிட்டு எந்த வேல்யூவையும் நான் கொடுக்கல. ஆனால் இப்போ ரன் பண்ண எரர் வரல, நம்மளுக்கு அவுட்புட் வருது. எப்படி வருது? ஏன்னா டிஃபால்ட்டாக வித் வேல்யூ வந்து 1. இன்கேஸ் நான் இங்கே 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணி ரன் பண்ணால் 25ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த வேல்யூவை எடுத்துக்கும். இன்கேஸ் நான் கொடுக்கல அப்படின்னா மேலே இருக்க டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இதை தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து வச்சிடுறோம், அதை எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வேல்யூ எடுத்துக்கும். நீ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இதை தான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் இன் பைத்தான். ஓகே, ஸோ பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸில் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது தான் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட்னா என்ன, இது கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, அண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம், அதே சமயம் வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டையும் ஒரே இதில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லென்த்து, வித்து அண்ட் தென் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வித்துக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ண வேணாம், கரெக்டாக? ஸோ 5 and 2 அப்படின்னு 2 வேல்யூஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் வந்து இங்கே ஏவையும் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், பிரிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா, நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஆர்குமெண்ட் வந்து கடைசியாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 2 வேல்யூ கொடுப்பேன்னா இப்போ 5 and 2க்கு வந்து இதை எடுத்துக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கும். அப்போ ஏக்கு வேல்யூவே இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வித்துக்கு மீன் பண்ணுறீங்களா இல்லை ஏக்கு மீன் பண்ணுறீங்களா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கிறது கடைசியாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து கடைசியாக இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா
2 and 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா டிஃபால்ட் வித் வந்து 2. ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஏன்னு சொல்கிறப்ப 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு 5ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் இருக்குது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டும் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடணும், கடைசியில் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வரணும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல லென்த்தும் ஏவும் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்பவும் கடைசியில் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி எரர் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வந்து முக்கியம். ஓகேயா? ஸோ இப்போ இதே மாதிரி நான் நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஆர்டர் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து 5 and 2 கொடுத்துருக்குறோம். நான் வந்து வித்துக்கு மட்டும் வந்து இப்போ லெட்ஸே 7 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேயா? ஏன்னா வித் வந்து கடைசியில் தான் இருக்குது, அது ஓகே. சாரி, இப்போ நான் வந்து வித் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டு 2வை வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ என்ன புரியுது? எப்போவுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்குன்னா அது முதல்ல வந்துடணும், அதுக்கப்புறம் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கடைசியில் தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல வித்து 7 நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த வித்துக்கு பதிலாக 7 வரணும், அப்புறம் மீதி இருக்க 2 அதுதான் ஏக்கு அப்படின்னு அதுக்கு மேப் பண்ண தெரியாது. முதல்ல பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரணும், அதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோ இல்லை கீவேர்டு ஆர்குமெண்ட்டோ இது எல்லாமே வரலாம். ஓகே? ஸோ இப்போ நான் 2ன்னு சொல்லிட்டு இங்கே கடைசியில் வித் ஈக்குவல் டு 7ன்னு சொன்னால் அப்போ எனக்கு எரர் வராது, அப்போ எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே? ஸோ இந்த ஆர்டர் வந்து முக்கியம். ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னால் என்ன? ஆர்குமெண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் காலில் இருக்கிறது, பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் இருக்கிறது. ஓகேயா? ஸோ இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று நம்ம என்ன முக்கியமாக பார்த்துருக்கோம் அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வரணும் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப, அதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டையோ இல்லை கீவேர்ட் ஆர்குமெண்ட்டையோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், ரெண்டுமே இங்கே வர்றப்ப. இல்லை வெறுமன பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா அப்பயும் ஓகே, வெறுமன டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இல்லை கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தானா நீங்கள் அப்போ வந்து ஆர்டர் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர்றப்ப ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடணும், அதுக்கப்புறம் தான் கீவேர்ட் அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரணும். ஓகே? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இது எல்லாத்தையும் வச்சு இந்த குவிஸை ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே? ஸோ இல்லைனா greet அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான மெசேஜ் என்னவாக இருக்கும்?